வம்மா அதாபுல் ஆகிரத்தி மறுமையினுடைய வேதனையாகிறது. கால் அல்லா தலா சொல்கிறான், வல்லதீன சிலர்கள் லாயது ஊன அழைக்க மாட்டார்கள், அல்லாஹி அல்லாஹுடன் ஆலிகன் வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள், ஆகர வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள், வலா யகுத்துலூன கொல்ல மாட்டார்கள், நப்ச ஆத்மாவை கொல்ல மாட்டார்கள், அல்லத்தி எந்த ஆத்மாவெனில் ஹர்ரமல்லாஹு அல்லாஹ் ஹராமாக்கினானே அந்த ஆத்மாவை கொல்ல மாட்டார்கள், இல்லா பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டே தவிர, ரைட்ஸை கொண்டே தவிர, அதை கொல்லுவதற்கு உரிமை இருந்தாலே தவிர. அப்படின்னா என்ன? அதாவது விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ளலாம், யாரையாவது கொலை செய்துவிட்டால் அவர்கள் பதிலுக்கு பழி வாங்கலாம். இப்படி இல்லா பில் ஹக்கி ஹக்கை கொண்டே ரைட்ஸை கொண்டே தவிர அவர்கள் எந்த ஆத்மாவும் கொல்ல மாட்டார்கள். அது கொல்லுவதற்கு தகுதி இல்லாத எந்த ஆத்மாவையும் அவர்கள் கொல்ல மாட்டார்கள். இல்லா பில் ஹக்கின்னா சில தண்டனைக்கு உட்பட்டுருவாங்க, அது விதிவிலக்கு அங்கே மாறும். வலா எஜ்னூன அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமை எஃப்அல் தாலிக்க யார் அதை செய்கின்றானோ, எல்கி அசாமா எல்கி அடைவான், அசாமன் பாவத்தை அவன் அடைவான். யுலா அஃப் லஹு யுலா அஃப் இரட்டடிப்பாக்கப்படும், லஹு அவனுக்கு, அதாபு மறுமையுடைய வேதனை இரட்டடிப்பாக்கப்படும். யவுமில் கியாமத்து நாளையிலே. வயஹுலுது ஃபீஹி அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான், முஹானன் இழிவுபட்ட நிலையில். வஃபி ஹதீஸின் ரவாஹுல் வஸாரில் ஒரு ஹதீஸில் வருது, இன்ன ஃப்ரூஜ ஜுனாத் விபச்சாரம் செய்யும் பெண்களுடைய அபங்களாகிறது. யூதி வேதனைப்படுத்தும், அகுலன்னார் நரகவாசிகளை வேதனைப்படுத்தும், நத்துனு ரீஹுவா அதனுடைய வாடை, நத்துன்னா வீசும், அதிலிருந்து வீசக்கூடிய வாடை நரகவாதிகளை வேதனைப்படுத்தும். அப்போ இந்த நத்துனுங்கிறதுக்கு 2 விதமான யாராக இருக்குது. அப்போ இன்னுடைய ஹபர் நத்துனு ரீகாங்கிற ஜும்லா இன்னுடைய ஹபர். அப்போ அதிலிருந்து வீசக்கூடிய வாடை என்ன பண்ணும், நரகவாசிகளை வேதனைப்படுத்தும். வாசாரு ஜினா விபச்சாரத்தின் பிரதிபலிப்பு, கசீரத்தன் அதிகமாக இருக்கும், கபீகத்தின் அருவனுப்பானதாக இருக்கும். மின்ஹா அதிலிருந்தும் உள்ளது, லுஹூருல் ஃபக்ரு ஏழ்மை வெளிப்படுவது, வல் மஸ்கனத்து இயலாமை கோழைத்தனம் வெளிப்படுவது. வஃபி ஹதீஸில் பஸாரில் ஒரு ஹதீஸில் வருகிறது, இதா லஹர் ஜினா விபச்சாரம் பரவலானால், லஹரல் ஃபக்ர் வறுமை பரவும். விபச்சாரம் பரவினால் வறுமை பரவலாகும். ஒரு மஸ்கனத்து கோழைத்தனம், பேடித்தனம், இது போன்றவைகளும் பரவலாகும். மின்க அதிலிருந்து உள்ளது, உமுமுல் அதாப் பொதுவான வேதனை. ஃபி ஹதீஸி ரவாஹு இமாம் அஹ்மது ரலில்லாஹு அன்ஹு அவர் அறிக்கக்கூடிய ஹதீஸில் வருகிறது, லா தஜாலு உம்மத்தி என்னுடைய சமுதாயம் நீங்காமல் இருக்கும், பிஹைரின் நல்லதை கண்டு, மாலம் எப்சு ஃபீஹிம் அவர்களிலே பரவாத காலமெல்லாம், ஜினா விபச்சாரம் அவர்களிலே பரவாத காலமெல்லாம் என்னுடைய உம்மத்து நல்ல விஷயங்களில் நீங்காமல் இருக்கும். ஃபைதா ஃபசா பரவிவிட்டால், ஃபீஹிம் அவர்களிலே விபச்சாரம் ஜினா விபச்சாரம் பரவிவிட்டால், அவுசக்க நெருங்குவான், அம்மஹமுல்லா அல்லாஹ் அவர்களை வேதனையை கொண்டு
பொதுவாக்குவதை அல்லாஹ் நெருக்கி வைப்பான். அப்படின்னா விபச்சாரம் பரவுச்சுன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வேதனை செய்வான். அப்போ அம்மகும் அப்படின்னா அவர்களுக்கு பொதுவாக்குவான். அல்லாஹ் அதாபி வேதனையை கொண்டு பொதுவாக்குவான். ஒருவிய அறிவிக்கப்படுகிறது, அன்னை இப்லீஸ நிச்சயமாக இப்லீஸ் ஆகிறவன் எபுசு அனுப்புகிறான், ஜுனூதஹு அவனுடைய பரிவாரங்களை அனுப்புகின்றான், பில்லர்லி பூமியிலே. வயக்கூலு லகும் அவர்களுக்கு சொல்கிறான், ஐயுக்கும் உங்களில் யார், அலல்லு வழிகெடுப்பவன், முஸ்லிமே வழிகெடுப்பவன் யாரோ, உல்பிசு நான் அவனுக்கு அணிவிப்பேன், தாஜ கிரீடத்தை அனுப்பேன், அலா ரகசி அவன் மீது அவனுடைய தலையின் மீது கிரீடத்தை அனுப்புவேன் என்று சைத்தான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு சொல்கின்றான். வா முகும் அவர்களில் மிகப்பெரியவன், ஃபித்னத்தன் குழப்பத்தால் மிகப்பெரியவன், வா அக்ரபகும் அவர்களில் நெருக்கமானவன், இலகி அந்த சைத்தானுக்கு அந்த பரிவாரங்களிலிருந்து நெருக்கமானவன், மன்சிலத்தன் அந்தஸ்தால் நெருக்கமானவன். இப்போ எஜிஉ வருவான், இலகி அவன் பக்கம், அகதுகும் அந்த சைத்தான் பக்கம், அந்த பரிவாரங்களிலிருந்து அகதுகும் அவர்களில் ஒருவன் அந்த சைத்தானிடம் வருவான். அப்போ சைத்தானுடைய பரிவாரம், ஒருமையாக இருக்கிறது சைத்தான், பன்மையாக இருக்கிறது சைத்தானுடைய பரிவாரங்கள். இப்போ யக்கூலு சொல்லுவான், லம் அசல் நான் நீங்காமல் இருந்தேன், பிஃபுலானின் ஒரு மனிதனை கொண்டு, அத்தா எந்த அளவுக்கு என்றால் தலாக்குடுவானே இம்ரத்தஹு அவனுடைய மனைவியை தலாக்குடும் அளவிற்கு ஒரு மனிதனை குழப்பம் செய்பவனாக நான் நீங்காமல் இருந்தேன் என்று அந்த சைத்தானுடைய பரிவாலயங்களிலிருந்து ஒரு சைத்தான் அந்த சைத்தானுக்கு சொல்லுவான். கூலு அதுக்கு சைத்தான் சொல்லுவான், மா சனத்த செய்யன் நீ எதையும் செய்யவில்லை, அதாவது உருப்படியான காரியத்தை நீ செய்யலை, நீ செஞ்ச காரியம் அப்படி ஒன்றும் ஒர்த்து இல்லை அப்படின்னு அர்த்தம். மா சனத்தை நீ செய்யவில்லை, நீ எதையும் செய்யவில்லை அப்படின்னா நீ செஞ்ச காரியம் ஒர்த்து இல்லை அப்படின்னு அர்த்தம். சௌஃப எத்த ஜவ்வஜு கைரஹா இனி அவன் வேறொருத்தியை திருமணம் செய்து கொள்வான். சௌஃபு வந்து முலாரியான ஃபாலில் சேரக்கூடியது, இனிங்கிற அர்த்தம் தரக்கூடியது, இனிமேல் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. எத்த ஜவ்வஜ் இனிமேல் அவன் திருமணம் செய்வான், கைரஹா அவள் அல்லாதவளை அவன் திருமணம் செய்வான். அப்போ அவனை தலாக்கு விட நீ வச்சுட்ட அப்படின்னா அவன் தலாக்கு விட்டுட்டு வேற ஒரு பின்னா கல்யாணம் முடிச்சுக்குவான். அதனால் நீ அந்த சைத்தான் அந்த மனுஷனுக்கு எடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அந்த சைத்தான் சொல்கிறான். சும்மா பிறகு எஜி உல் ஆஹரு வேறு ஒரு சைத்தானுடைய பரிவாரங்களிலிருந்து வேறொருவன் வருவான். ஃபைக்குல் சொல்லுவான், லம் அசல் நான் நீங்காமல் இருந்தேன், பிஃப்லானின் ஒரு மனிதனை கொண்டு, அத்தா எந்த அளவுக்கு என்றால் அல்கைத்து பைனஹு பைன அஹிஹி அல்கைத்து நான் சந்திக்க வைத்தேன், பைனஹு பைன அஹி அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கு மத்தியிலும் விரோதத்தை ஏற்படுத்தினேன், அல்கைத்து ஏற்படுத்தினேன், பைன அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கு மத்தியில் ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கு மத்தியில் விரோதத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று இன்னொரு சைத்தான் சொல்லுவான். கூலு அதுக்கு சைத்தானுடைய தலைவன் அவன் சொல்லுவான், மா சனத்த ஷையன் நீ எதையும் செய்யவில்லை, அதாவது நீ செஞ்சது ஒருத்தான காரியம் இல்லை. சௌஃப யுசாலிஹு இனி அவர்கள் இணக்கமாகி விடுவார்கள், சமாதானமாகி விடுவார்கள், அதனால் நீ செஞ்ச காரியம் ஒன்றும் பெரிய ஒர்த்து இல்லை அப்படின்ட்டு அந்த சைத்தானுடைய தலைவன் சொல்லுவான். சும்மா பிறகு எஜி உல் ஆஹர் அந்த பரிவாரங்களிலிருந்து வேறொரு சைத்தான் வருவான். ஃபயக்கூல் அவன் சொல்லுவான், லம் அஜல் பிஹி அந்த மனிதனை கொண்டு நான் நீங்காமல் இருந்தேன், ஹத்தா ஜனா அவன் விபச்சாரம் செய்யும் அளவிற்கு நான் நீங்காமல் இருந்தேன் அப்படின்னு சைத்தானுடைய பரிவாரங்களிலிருந்து இன்னொரு சைத்தான் சொல்லுவான். இப்போ கூலி இப்லீஸ் சொல்லுவான், நல்லதாகிவிட்டு மாஃபல்த்த நீ செய்தது நல்லதாகிவிட்டது, அப்போ நீ தான் உருப்படியான காரியத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். இப்போ யுதுனீஹி மின்ஹு தன் பக்கம் அவனை நெருக்கிக் கொள்வான், யுதுனி நெருக்குவான், ஹூ ஹி அவனை, மின்ஹு தன் பக்கம், அளவு வைப்பான், தாஜ கிரீடத்தை வைப்பான், அல ரகசி அவனை தலையின் மீது கிரீடத்தை வைப்பான். அப்போ இந்த பாடம் இதோடு முடியுது.
இதில் வந்து ஃபாய்சத்து ஜினா, ஃபாய்சத்துக்கு வந்து அருவருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதான் தலைப்பில் வேறு என்ன அர்த்தம் சொன்னான்னு தெரில, அருவருப்பு அப்படின்னு மாற்றிக்கிங்க. அது ஒன்று. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுங்க. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.